Hello, my dear students. This is our biology class. We are continuing that pollination title. In our previous video, we have discussed about pollen on the stigma. Now we are continuing that. When the pollination gets completed, pollen grains fall onto the stigma. What happened to the pollen grain on the stigma? Now today we are starting that pollen on style. Okay. Pollen grain on the style. In this we are going to discuss three different subtitles. ஸோ கடந்த வகுப்பில் வந்து நாம் மகரந்த துகளானது சூலக முடியில் விழுந்தா என்ன நடக்கும், என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து அந்த மகரந்த துகள் தன்னுடைய வளர்ச்சியின் போது சூலகத்தண்டு, சூலக முடிக்கு கீழே இருக்கிற சூலகத்தண்டு, இப்போ எந்த பகுதி அது? இது வந்து சூலக முடி இருக்கிற பகுதி, இது வந்து சூலகத்தண்டு. இதுக்கப்புறம் தான் என்ன இருக்கும்? சூர்பை இருக்கும், ஓவரி இருக்கும். சரியா? இது வந்து ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, மூன்று பகுதிகள். சரியா? சூலகமுடி, சூலகத்தண்டு, சூர்பை. இப்போ இந்த பகுதியில, இந்த பகுதி இதுல போலன் கிரெயினுடைய வளர்ச்சி, சரியா, மகரந்த குழாய் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அதுதான் நாம இந்த மூணு டைட்டில்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டில் என்ன? ஓப்பன் ஸ்டைல். இந்த ஓப்பன் ஸ்டைல் அப்படிங்கிறது எதுல இருக்கும் அப்படின்னா, ஒரு வித்தலை தாவரங்கள், மோனோகாட் பிளான்ட்ஸ்ல அதிகமாக இருக்கும், மோனோகாட்டிலிடன் மெம்பர்ஸ்ல. இந்த ஓப்பன் ஸ்டைல், இந்த ஓப்பன் ஸ்டைல் இதுல ஒரு சிறப்பு தன்மை இருக்கு. என்ன? ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர். இந்த ஸ்டைல் வந்து முதல்ல எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கு? ஸ்டிக்மாவுடைய அடிப்பகுதியில இருந்து ஓவரிக்கு மேல இந்த பகுதி வரைக்கும் நாம என்னன்னு சொல்றோம்? ஸ்டைல் அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த ஓப்பன் ஸ்டைல், மோனோகாட்ல இருக்கிற அந்த ஸ்டைல் வந்து பேஸ் ஆஃப் த ஸ்டிக்மா, பேஸ் ஆஃப் த ஸ்டிக்மா, சூலக முடியினுடைய அடிப்பகுதியிலிருந்து எது வரைக்கும் இருக்கு? எண்ட் ஆஃப் த ஸ்டைல். எண்ட் ஆஃப் த ஸ்டைல் அப்படின்னா என்னது? இந்த சூழ் தண்டினுடைய அடிப்பகுதி வரைக்கும், சூலக முடியினுடைய அடிப்பகுதியிலிருந்து சூழ் தண்டினுடைய அடிப்பகுதி வரைக்கும் என்ன இருக்கு? இந்த ஓப்பன் ஸ்டைல் வகை, திறந்த வகை சூலகத்தண்டு அது காணப்படுகிறது. இப்போ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பகுதியில என்ன இருக்கு அப்படின்னா, உட்புறமாக, இன்சைட் த ஓப்பன் ஸ்டைல், இன்சைட் த ஓப்பன் ஸ்டைல் ஐ எம் டிராயிங் த ஸ்டைல் ஸ்ட்ரக்சர் அலோ. இது வந்து ஸ்டைல் வச்சுக்கோங்க, சூழ் தண்டு, மோனோகாட் உருவத்திலை தாவரங்கள்ல காணப்படுகின்ற இந்த சூழ் தண்டு. இந்த சூழ் தண்டினுடைய உள்பகுதியில என்ன இருக்குன்னா, ஒரு வரிசையில் அமைந்த சுரப்பு செல்கள் காணப்படுகிறது. ஒரு வரிசையில் அமைந்த சுரப்பு செல்கள் இப்படி காணப்படும். இந்த சுரப்பு செல்கள்ல, இந்த சுரப்பு செல்களினுடைய ஒரு சிறப்புத்தன்மை, a specialized character in this
single layer of glandular canal cells. Glandular canal cells. அப்போ நம்ம பார்த்துக்கணும் இந்த ஓப்பன் ஸ்டைல் அப்படிங்கிறது என்ன, ஹாலோவா இருக்கிற ஒரு ஸ்டைல். இப்போ இது வந்து ஹாலோ. நாம ஹாலோ அப்படிங்கிறது தமிழ்ல என்னன்னு சொல்றோம், உள்ளீடற்ற ஒரு ஒரு கேனல் அப்படின்னு சொல்றோம். சரியா, உள்ளீடற்ற ஒரு குழாய். அந்த குழாயினுடைய உட்புறத்தில் என்ன இருக்கு, ஒரு வரிசையில் அமைந்த செல்கள் காணப்படுகிறது. அந்த செல்களுக்கு பேர் என்ன, சுரப்பு செல்கள். இதை இங்கிலீஷ்ல வந்து இந்த செல்ஸ் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ. டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ. சரியா, டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். இந்த செல்களுக்கு டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ காணப்படுகிறது இல்லையா, அந்த மோனோகாட் தாவரங்கள்ல, அதனுடைய முக்கிய பண்புகள் என்ன அப்படின்னா 2 முக்கிய பண்புகள். என்னலாம், secrete mucilage. It is a substance. மியூசிலேஜ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு வளவளப்பான ஒரு சுரப்பினை அது என்ன பண்ணுது, உற்பத்தி பண்ணுது. அப்போ இந்த செல்களுக்கு உற்பத்தி ஆகின்ற இந்த மியூசிலேஜினஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணும், இது உள்ளேயே படிஞ்சிருக்கும், அப்படிதானே. ஸோ அந்த உள்ளேயே படிஞ்சு இருக்கிறதுனால அதனுடைய வேலை என்னவாக இருக்கிறது, அதுதான் அடுத்த முக்கிய பண்பு. இந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூவோட அடுத்த முக்கிய பண்பு, இட் இஸ் அ ஃபுட். எதுக்கு ஃபுட்டா இருக்கு, growing pollen tube. growing pollen tubeக்கு இது வந்து ஃபுட்டா இருக்கு. அப்போ pollen tubeோட growth எங்க இருக்கு, on the surface of this transmitting tissue. இந்த ஊடு கடத்து திசுவினுடைய மேற்புறத்துல தான் என்ன வளருது, மகரந்த குழாயானது வளர்கிறது. அப்போ அதுக்கு தேவையான உணவை யார் கொடுக்குறாங்க, இந்த ஒரு வரிசையில் அமைந்த கேனல் செல்ஸ். சரியா, இதோட சேர்த்து இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் கண்ட்ரோல்ஸ் incompatibility reactions. என்ன incompatibility reactions? Incompatibility reactions between pollen tube and the style. சூலக தண்டிற்கும் மகரந்த குழாய்க்கும் இடையே காணப்படுகின்ற ஒவ்வாத தன்மையை கட்டுப்படுத்தும் காரணியாகவும் இந்த சுரப்பு, அந்த மியூசிலேஜ் சப்ஸ்டன்ஸ் செயல்படுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. இந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூவோட ரொம்ப முக்கியமான வேலை ஓப்பன் ஸ்டைல்ல இதுதான் இருக்கு. புரிஞ்சுதா? இப்போ அப்படி என்ன இந்த மியூசிலேஜ் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கலாம், என்னென்ன பொருட்கள்லாம் இந்த மியூசிலேஜ் சப்ஸ்டன்ஸ்ல இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் நாம லிஸ்ட் அவுட் பண்ணணும். இந்த சப்ஸ்டன்ஸ் என்னெல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட், கார்போஹைட்ரேட். ஏன் கார்போஹைட்ரேட்னு சொல்றோம், இந்த மியூசிலேஜ் சப்ஸ்டன்ஸ் வந்து என்னவா பயன்படுது, உணவாக பயன்படுகிறது. உணவு பெரும்பாலும் எப்படி இருக்கும், கார்போஹைட்ரேட்டுகளா தான் இருக்கும். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா லிப்பிட், கொழுப்புகள். கொழுப்பு உற்பத்தியும் நடக்கும். ஏன் மியூசிலேஜ்னு சொல்லியிருக்கோம், தொடக்கத்திலே சொன்ன வளவளப்பா இருக்கும் அப்படின்னு. வளவளப்பு தன்மைக்கு என்ன காரணம், லிப்பிட்ஸ். இது போக சில நொதிகள் அங்க உற்பத்தி ஆகுது. ஆசிட் பாஸ்பட்டேஸ் அப்படிங்கிற ஒரு நொதி, எஸ்ட்ரேஸ் அப்படிங்கிற ஒரு நொதி. எஸ்ட்ரேஸ் அப்படிங்கிற ஒரு நொதியும் ஆசிட் பாஸ்பட்டேஸ் அப்படிங்கிற ஒரு நொதியும் அங்க உற்பத்தி ஆகிறது. இதெல்லாம் போக ஒரு சூலகத்தண்டு மகரந்த குழாயினுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றது அப்படின்னா நாம என்ன தெரிஞ்சுக்கணும், இங்க வந்து இன்கம்பேட்டிபிலிட்டி ரியாக்ஷனை மட்டும் அது கண்ட்ரோல் பண்ணல, கம்பேட்டிபிலிட்டி ரியாக்ஷனையும் அது என்ன பண்ணுது, என்ஹான்ஸ் பண்ணுது. கம்பேட்டிபிலிட்டினா என்ன, சரியான மகரந்த துகள் சரியான சூலக முடியில் விழுந்தால் மகரந்த துகளானது மகரந்த குழாயினை உற்பத்தி பண்ணும், வளர்ச்சி அடைய செய்யும். அதுதான் சரியான மகரந்த துகள். அந்த சரியான மகரந்த துகள் அப்படிங்கிறது என்னது,
ஒவ்வும் தன்மை கொண்ட போலன் கிரைன்ஸ், மகரந்த துகள்கள். அதுக்கு என்ன காரணம்னா some proteins are secreted. Those proteins, the proteins present in the mucilaginous substance of this transmitting tissue is controlling compatibility reactions. இதுவும் முக்கியம்தான், சரியா? இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஓப்பன் ஸ்டைல் அப்படின்னா நாம இதைத்தான் தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ இது புரிஞ்சுதுன்னா நமக்கு இந்த க்ளோஸ்டு ஸ்டைல், சரியா? இப்போ ஓப்பன் ஸ்டைல்னா என்னது? ஹாலோ ஸ்டைலா இருக்கிறது. க்ளோஸ்டு ஸ்டைல்னா என்ன அர்த்தம்? சாலிடா இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் solid style. It is a solid style. எப்படி இந்த ஓப்பன் ஸ்டைல் வந்து மோனோகாட் தாவரங்கள், அதாவது உருவத்திலை தாவரங்கள்ல காணப்படும் அப்படின்னு சொன்னோமோ, இந்த க்ளோஸ்டு ஸ்டைல் எதுல காணப்படும் அப்படின்னா இருபத்திலை தாவரங்கள்ல காணப்படும். அப்ப இருபத்திலை தாவரங்கள் அதை பத்தி நாம பார்க்க போறோம். இருபத்திலை தாவரங்கள் ஏன்னா க்ளோஸ்டு ஸ்டைல். ஸோ இந்த க்ளோஸ்டு ஸ்டைல் எதுல காமனா அவைலபிளா இருக்கு? டைகாட் மெம்பர்ஸ் இருபத்திலை தாவரங்கள்ல இந்த க்ளோஸ்டு ஸ்டைல் வந்து ஒரு முக்கிய பண்பாக காணப்படுகிறது. இங்க இந்த ஸ்டைலினுடைய அமைப்பு, அதாவது சூழ் தண்டினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, இப்ப நான் சூழ் தண்டு டயக்ராம் மட்டும் போடுறேன். சூழ் தண்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு வரிசையில் அமைந்த செல்கள் காணப்படவில்லை. அதுக்கு பதிலாக எப்படி இருக்கு? டஃப்ட் ஆஃப் செல்ஸ், எலாங்கேட்டட் டஃப்ட் ஆஃப் செல்ஸ். எப்படி இருக்கு? எலாங்கேட்டட், மிக நீளமான. டஃப்ட்னா கொத்துக்களாக வச்சுக்கோங்களேன். இப்படி செல்கள் வந்து காணப்படுகிறது. இதெல்லாம் அந்த தண்டுக்குள்ள, சூழ் தண்டுக்கு உள்ள இருக்கிற அந்த செல்லினுடைய அமைப்பு. எலாங்கேட்டட் டஃப்ட் ஆஃப் செல்ஸ். In the elongated tuft of cells in dicot members, that means இந்த நீண்ட கொத்துக்களாக மிகவும் நெருக்கமாக அமைந்த இந்த செல்களினுடைய தொகுப்பை தான் நாம க்ளோஸ்டு ஸ்டைல்ல டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூவாக சொல்றோம். அந்த ஊடு கடத்தும் திசுக்களாக செயல்படுவது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த elongated tuft of cells. சரியா? சோ இதுதான் transmitting tissue, ஊடு கடத்தும் திசு. மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. இங்க நமக்கு ஸ்டைலுக்கு என்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம்? மகரந்த குழாய் வளர்ச்சியை வந்து அது ஊக்குவிக்கும்னு பார்த்தோம். அதே பண்பு தான் இங்கேயும் இந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூக்கும். இங்க என்னெல்லாம் உற்பத்தி ஆகுது? மியூசிலேஜினஸ் சப்ஸ்டன்ஸ் உற்பத்தி ஆகுது. அதனுடைய ரெண்டு முக்கியமான பண்புகள் என்ன? உணவாக பயன்படுகிறது. இட் கண்ட்ரோல்ஸ் இன்கம்பேட்டிபிலிட்டி ரியாக்ஷன், ஒவ்வாத தன்மைக்கான காரணத்தை கட்டுப்படுத்தும் காரணியாக செயல்படுவது இந்த மியூசிலேஜினஸ் சப்ஸ்டன்ஸ். அப்போ இதுல என்ன இருந்தா இந்த கட்டுப்படுத்தும் காரணி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், லிப்பிட். இது எதுக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த போலன் டியூபோட குரோத்துக்கு ஃபுட்டாக பயன்படுகிறது, உணவாக பயன்படுகிறது. ரெண்டாவது, சில நொதிகள் சொல்றோம், ஆசிட், பாஸ்பேட்டேஸ், எஸ்ட்ரேஸ், அது இங்கேயும் உற்பத்தி ஆகுது. இந்த நொதிகள் தான் இன்கம்பேட்டிபிலிட்டி ரியாக்ஷன், அதாவது ஒவ்வாத தன்மையினுடைய பண்புகளை வந்து கட்டுப்படுத்தும் காரணியாக இருக்கு. அப்போ சரியான சூழ்தண்டுல சரியான மகரந்த துகள் விழுந்தா அதை வளர்ச்சியுற செய்வது சூழ் முடியில் இருக்கின்ற சில பண்புகள் மட்டும் இல்லை, சூழ் தண்டில் இருக்கின்ற சில மியூசிலேஜினஸ் சப்ஸ்டன்ஸினுடைய இன்கிரீடியன்ஸ், அந்த பொருட்களும் சேர்ந்துதான். புரிஞ்சுதா? ஓகே. கடைசியா என்ன பார்த்தோம்? இந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூல சில புரோட்டீன்ஸ் இருக்கு, புரதங்கள் காணப்படுகிறது. அந்த புரதங்கள் எதுக்கு பயன்படுகிறது? கம்பேட்டிபிலிட்டி ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு பயன்படும். ஒவ்வும் தன்மை அதை கட்டுப்படுத்தும் காரணியாக செயல்படுவது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கிற சில புரோட்டீன்ஸ். இங்க நாம டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூக்கு என்னெல்லாம் படிச்சோமோ இதெல்லாம் இந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ
இருபத்திலை தாவரங்களில் காணப்படுகின்ற க்ளோஸ்டு ஸ்டைலில் இருக்கும் இந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூக்கும் இந்த பண்புகள் பொருந்தும். புரிஞ்சுதா? சரி, ரொம்ப முக்கியமானது, நீங்க வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை இது இந்த ஹாலோ செல்களா இருக்கிறதுனால, அதாவது இந்த உள்ளீடற்ற குழாய் அப்படி அந்த வகையில இருக்கிறதுனால இந்த மோனோகாட் தாவரங்கள்ல, ஒருவத்திலை தாவரங்கள்ல போலன் டியூபோட growth வந்து இப்படி ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்போ இந்த செல்கள்ல எப்படி சார் நடக்கலாம் அப்படின்னா, இந்த மகரந்த குழாயினுடைய வளர்ச்சி இந்த எலாங்கேட்டட் டஃப்ட் ஆஃப் க்ளோஸ்லி அரேஞ்ச்டு செல்ஸுக்கு இடையில, அதாவது செல் இடை பகுதிகளில் வளரும். அதை இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ போலன் டியூப் germinate in the style. இது எப்படி எங்க வளருது? இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ். இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ்க்குள்ள தான் அது வளர முடியும். ஏன்னா அங்க வந்து ரொம்ப நெருக்கமாக அமைந்த செல்களாக காணப்படுகிறது. அதான் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டையும் நாம வேறுபடுத்தி படிக்க தெரிஞ்சுக்கணும். ஆனா சார், நீங்க வந்து மூன்றாவதாக ஒரு டைப் எழுதியிருக்கீங்க, செமி சாலிட். இது வந்து என்னது? செமி சாலிட். செமி சாலிட்னா பாதி அளவு அது எப்படி இருக்கு? சாலிட்னா என்னது? கடினமாக காணப்படுகிறது. அதை தான் நம்ம வந்து எலாங்கேட்டட் டஃப்ட் ஆஃப் செல்ஸ் சொல்றோம். இந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ, ஊடு கடத்தும் திசு, இது வந்து பாதி அளவுல காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சில வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து பாதி அளவுல சாலிடா இருக்கலாம், க்ளோஸ்டு ஸ்டைலா இருக்கலாம். சில வல்லுநர்கள் இதை வந்து ஓப்பன் ஸ்டைலா இருக்கலாம். அப்போ ஓப்பன் ஸ்டைலா இருந்தா மோனோகாட்ல இருக்கும், க்ளோஸ்டு ஸ்டைலா இருந்தா டைகாட்ல இருக்கும். இப்படி நமக்குள்ள ஒரு விவாதம் தான் போய்கிட்டு இருக்கு இந்த மூன்றாவது வகையான ஸ்டைலுக்கு. பட் இந்த ரெண்டும் நாம வேறுபடுத்தி படிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா மோனோகாட்னு கொடுத்துருக்காங்க, டைகாட்னு நாம கொடுத்துருக்குறோம். இந்த ரெண்டு ஸ்டைல், ஓப்பன் ஸ்டைல் அண்ட் க்ளோஸ்டு ஸ்டைல், ஹாலோ ஸ்டைல், சாலிட் ஸ்டைல், இதுதான் வித்தியாசம். ஓகே, டோன்ட் ஃபர்கெட். இந்த கான்செப்டை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு ஸ்டைலோட டிஃபரன்சஸ் தெரியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.